இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு லவ் ரொமான்ஸ் ஃபீல் குட் படம் தான். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 2016 வெளியான அப் ஃபார் லவ். ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் காதலுக்கு உடல் உருவம் இதெல்லாம் தேவையா அப்படின்றத கொஞ்சம் காமெடியா அப்படியே ஃபீல் குட்டா லவ் ரொமான்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி அப்படி நமக்கு அதுக்குள்ள வேகமாக போயிடலாமா? ஓகே, இந்த மூடிய முதல் காட்சிலேயே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்டில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு சேர்த்தாங்க. அப்போ சாமின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு குளிக்கலான்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல், ஐ மீன் டெலிஃபோன். அந்த டெலிஃபோன் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி உங்க போனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அப்பதான் இவ யோசிக்கிறா, ஆமால நம்ம போன் எங்கன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அவர் சொல்றாரு, உங்க போன் எங்கிட்ட தான் இருக்குது, நீங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல யார்கிட்டயும் ரொம்ப கத்தி கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த போனை நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. போன் எடுத்து பார்த்தேன், அப்ப ஹோம் சொல்லி போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் கால் பண்ணேன்னு சொல்றப்போ ரொம்ப தேங்க்யூங்க, நல்லவள உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட போன் கிடைச்சது, இல்ல மத்தவங்க கிட்ட கிடைச்சதுன்னா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆக்சுவலா நீங்க போனை மறந்து வச்சுட்டு போறப்ப நான் உங்களா பார்த்தேன், பாத்தீங்களா அப்பவே சொல்ல வேண்டியதானே, ஆக்சுவலா நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, நான் அப்பவே சொல்லியிருந்தா பெருசா நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு போயிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி நீங்க மறந்து வச்சு போய் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுற மாதிரி, அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணி கொடுத்தா என்ன மறக்க மாட்டீங்கன்னு சொல்றப்போ, யோ அப்பவே சொல்லியிருந்தா ஏன் டைம் மிச்சமாயிருக்கும்ல, அது என்ன மீட்டிங் கீட்டிங் சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கண்ணியமா பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச அந்த வாய்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ரொம்ப ஜோக் பண்ணலாம் பேசுறாரு. நீங்க யார்ட்டையும் கத்திட்டு போனீங்கல்ல, நான் அதெல்லாம் பார்க்க தான் செஞ்சேன், ஐயோ பாத்தீங்களா, நான் மட்டும் பார்க்கல, அங்க இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க, ஆமாங்க கோவப்பட்டாலே எனக்கு சுத்தி இருக்கிற இடம் எதுவுமே தெரியாது, அதனாலதான் பயங்கரமா கோவப்பட்டு அவனை கத்துல கொய்யால இனிமேல் என் லைஃப்ல வரவே மாட்டான் பாருங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்ட்டு அப்படி பேச்சு கொடுக்குறாங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, என்னுடைய பார்ட்னர் ஒருத்தன், அவனுக்கு எனக்கு பிரச்சனை, அதாவது லிவிங் டுகெதர், அவங்க பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அவனுக்கு எனக்கும் பிரச்சனை, சண்டை, அதான் செம்ம திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்க பாடுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, தன்னையே மறந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு நல்லா ஜாலியா பேசுறாரு. எப்பறம் அப்படி ஒரு பொண்ணுகிட்ட பேசி டக்குன்னு உஷார் பண்றீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி அவர் படுக்க பேச இவங்க நல்லா சிரிச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க லைஃப் செம்ம போர்ல போயிட்டு இருக்கு இவங்க பாய் ஃப்ரெண்டால. ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்க பேசுறப்போ கொஞ்சம் சிரிச்சு பேசுற இந்த மூமெண்ட் ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஓகே, கண்டிப்பா போன்ல இப்படி பேசுறீங்களே, நேர்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட பேசி அப்புறம் நேர்ல மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போன் பேசி வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போறாங்க. அப்போ ஒரு போன் வருது. அப்ப எடுத்து பார்த்தா அகைன் அவர் தான் நினைச்சிட்டு எடுக்க வராங்க. அதாவது இதுக்கு முன்னால ஒருத்தர் போன் பேசினாரு, ஆனா அவர் கிடையாது, இந்த டைம் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேர் டயானா. டயானா தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்படி செம்மையா இருக்கிறாங்கல்ல. சோ இப்போ போன் வருது தெரியுமா, அது அவங்க பாய் ஃப்ரெண்ட். அவங்க பாய் ஃப்ரெண்ட் அகைன் அவங்க பிரச்சனையை சண்டை போட்டு இழுகிறா, அப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்க கூடாது, டே எனக்கு முடியலடா, அழுத்து போச்சுடா, இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம், மொத்தத்துல குழியை தோண்டி மூடிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கடுப்புல போன் பேசி வைக்கிறாங்க. இப்போ மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டா பேசினாரே அவரை பாக்குறதுக்காக ரொம்ப அழகா இருப்பாரு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே செம்ம அழகா இருப்பாங்க, இருக்கிறதுல பயங்கரமா ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்படி கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா நடந்து போறாங்க பாருங்கப்பா. அங்க இருக்கிற ஆண்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் அவங்களை ரொம்ப பொறாமப்படுற அளவுக்கு பாக்குறாங்க. அவ்வளவு அழகா ஸ்டைலா அப்படி நடந்து போறாங்க. சொல்ல போனா போன்ல பேசுறவருக்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க டிப் டாப்பா கிளம்பி போறாங்க. அப்படி போய் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த குரல் அந்த ரொம்ப வசீகரமா பேசினாரே அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையில உட்காந்துட்டு அவருக்காக வெயிட் பண்றாங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போன் பண்ணுவானா, அந்த குரல் பிடிச்சு போயிட்டு இவங்க மீட் பண்ண வருவாங்களா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க பாய் ஃப்ரெண்டால இவங்க நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப் முறையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்ல ஒரு அன்போ பாசம் ஆக்குற என்னமோ கிடைச்சா ஓகே தான். சொல்ல போனா இது ஒரு பிளைண்ட் டேட் மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த வசீகரமான குரல் இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்ட்டு பல கற்பனைகளோட அப்படியே ஒரு புன்னகை முகமா உட்கார்றப்போ அங்க இருந்து ஒருத்தர் ரொம்ப கட்டையா ஒரு 4 அடி 3 அங்குலம் அந்த உயரத்துல பாத்தீங்கன்னா ஹாய், நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினது, என் பேர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஷாக் ஆகி போயிருந்தாங்க. இது நீங்க தான் போன்ல பேசினீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாற்றமா போயிருது. அவர் ரொம்ப ஜாலியா ஒரு வைப்ல இருக்கிறாரு, உட்கார்றாரு. ஆனா அவங்க பெருசா வெளி காமிச்சிக்கல. நம்ம ஹீரோன் ஆக்சுவலா இவங்க 2 பேர் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின். அவங்க பெருசா அப்படிலாம் மூஞ்ச வச்சுக்கல. அவங்க நார்மலா பேசத்தான் செய்யறாங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவரே முன்கூட்டியே சொல்றாரு. புரியுது, என்னுடைய வாய்ஸை கேட்டு நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நினைச்சு பார்த்திருப்பீங்க, ஏன்னா இவன் இப்படி குலக்க தெரியாத மாதிரி ஒருத்த நிக்கிறானே அப்படின்னு தானே நினைக்கிறீங்கன்னு சொல்றப்போ, சேச்சா நான் அப்பெல்லாம் திங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா நல்லாவே பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்படி கொஞ்ச நேரம் பேச பேச பயங்கரமா ஜோக் பண்றாரு, பயங்கரமா கலாய்ச்சி பேசுறாரு, ஏதாச்சும் சும்மா ஃபன்னா பேசி சிரிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. மொக்கா பார்த்ததுமே அவர் குள்ளமா இருந்தா என்ன எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆனா அப்பதான் அவங்க போனை மிஸ் பண்ணது அந்த கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட்ல வச்சு உங்க பாய் ஃப்ரெண்டோட
இவங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க போல. அப்பதான் கத்திக்கிட்டு அங்கிருந்து போறப்போ அந்த போனை வந்து மறந்து வச்சுட்டாங்க. அவனும் நானும் இத்தனை மாசமா இத்தனை நாளா நாங்க ஒன்னா இருந்தோம், அப்புறம் செட் ஆகல, இப்போ வந்து பிரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம், பயங்கர எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், முடியல அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்வீட் பர்சன் ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேச, அண்ட் ஒரு விஷயம் சொல்லவே இல்லைல்ல, ரெண்டு பேருக்குமே வயசு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒன்று தான். அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும், இவங்களுக்கு ஒரு 38 வயசு அந்த மாதிரி இருக்கும் போல. அப்படி ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, சோகமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர், பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணலாமா அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா போன் எடுக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட் யாருக்கும் கால் பண்ணி டே மச்சி எங்கடா இருக்கிற, உன் பிளேன் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட பைக் கேட்பேன் தெரியுமா, அந்த மாதிரி ஃப்ளைட்டை கேட்குறாரு. கொக்க மொக்க பெரிய கோடீஸ்வரம் போல. இந்த மாதிரி ஃப்ளைட்டை கூட நான் கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு முக்கியமானவங்க கூடன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. அப்படி என்ன அட்வென்ச்சர் பண்ண போறோம்னு எதிர்பார்ப்புல இருக்கிறா பாருங்க. ஓகே, செமையா ஒரு வைப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேன்லேயே வந்து நேராக கூப்பிட்டு போயிருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவிங் பண்ணுறதை தான் வந்து அட்வென்ச்சர்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் அது வரைக்கும் ஜாலியாக குஷியாக இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணதும் கை காலம் வடவடுத்து போக, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் மாதிரி இவங்கள வந்து ஃப்ரெண்டில் வந்து கட்டியிருக்கிறாரு. இவங்க ஐயோயோ வேணவே வேணாம், என்னை விட்டுருங்கன்னு கத்துறாங்க. வல்லவராயினே நான் வாழ வேண்டும் பையான்னு சொல்லிட்டு ரேஞ்சில் வந்து கட்ட, அப்புறம் வந்து காம் பண்ணுறாருங்க. பாருங்க நான் இருக்கிறேன், எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள சாந்தப்படுத்தி 5லேருந்து 1 வரைக்கும் என்றாரு. கவுண்ட் பண்ணி அப்படியே மேலேருந்து குதிக்கிறாங்களா பேன்னு கத்திட்டு போகிறாங்க. அப்படியே கத்திட்டு போய் அந்த பேராஷூட்டை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த இயற்கை அழகுல அப்படியே சூழ்ந்து அப்படி சுற்றிட்டு வராங்க பாருங்க. மேலே மறந்துக்கிட்டே வராங்கல்ல, பாப்பாப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே லேண்ட் ஆனதும் அவ்வளோதான், அவங்க ஃபீல் பண்ணதை அப்படியே சொல்கிறாங்க. நான் அந்த உலகத்தையே மறந்துட்டேன், என்னையே மறந்துட்டேன், கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா. தேங்க்யூ அலெக்சாண்டர், எனக்கு கூஸ் பம்பே ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஒரு பொண்ணை ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணா. அந்த பொண்ணுக்கு பிடிக்காதா என்ன, அப்படி வந்து அலெக்சாண்டரை வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவ்வளோ ஜாலியாக, இது ஃபர்ஸ்ட் மீட் மாதிரி அவங்களுக்கு தெரியல, ஏதோ ரொம்ப நாள் பேசி பழகினா ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் மாதிரியே அவங்களோட வந்து அவங்களுக்கு சிங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசிட்டு வராங்க. அப்புறம் வந்து ஜாலியாக அங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக தான் அங்கேருந்து காரில் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம அலெக்சாண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அவன் காலேஜ் டிகிரிலாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம அலெக்சாண்டருக்கு வந்து மனைவி கிடையாது போல. அவர் வீட்டில் செல்லாமல் ஒரு நாய் வளர்க்குறாங்க. அது போக ஒரு வீட்டு வேலைக்காரி அம்மான்னு சொல்லிட்டு இதுதான் ஃபேமிலி, கொஞ்சம் நல்லா வசதியானவர் தான். நைட்டு சாப்பிடும்போது பையன் சொல்கிறான் இந்த மாதிரி ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போறானா, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி முன்னேறப்பாருன்னு சொல்கிறாப்ல. அப்படி கட் பண்ணால் இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் அவங்க போர்ட் மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி நினச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மால் அவங்க மனசில் இடத்த பிடிச்சிட்டாரு, பட்டா போட்டாருன்னு பாருங்க. அவர் ஜோக் பண்ணது, ஏதாச்சும் ஃபன்னான விஷயங்கள் பண்ணது, இதை பற்றி திங்க் பண்ணி அவங்க வேலையில் கூட கவனம் செலுத்த முடியாமல் இப்படி அவங்க பாடுக்கு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆள் வந்து ஒரு லாயர், நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு லாயர், ஒரு நிறுவனத்தில் தான் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கிறாங்க. அப்படி கட் பண்ணால் அவருடைய ஆஃபீஸ் ரூம் இருக்கிறப்போ அலெக்சாண்டரை பற்றி நினச்சிக்கிட்டே அவனுக்கு கால் பண்ணலாம் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தவங்க உண்டு. அவங்க நல்லா ஜாலியாக ஒரு ஃபன்னான கேரக்டர். அப்போ அங்கேருந்து ஒருத்தன் வாரான் பாருங்க. இதுதான் நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் பேர் வந்து ப்ரூனோ. இங்கே தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோனும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த லா ஃபார்மை வந்து துவங்கியிருப்பாங்க, இந்த சட்ட நிறுவன கம்பெனியை. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்த வேண்டிய ஒரு நிபந்தனைக்குள்ள தான் நம்ம வந்து ஹீரோயின் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரூனோ இருக்கிறானே ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், அவங்க கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவான். இதனால தான் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க போல. இப்போ கூட ஏதோ ஒரு கேஸ் ஃபைல், அதில் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான், கத்திட்டு போகிறான். எதுக்கு எடுத்தாலுமே சண்டை. அது அவங்க தொழில ஆரம்பிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனையிலையும் போய் முடிஞ்சு போயிடுச்சு. இதுதான் ரீசன். என்னமோ இங்கே வேலை பார்க்குறோமேன்னு தான் பார்க்குறாங்க போல. அவன் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கே உடனே வந்து கால் பண்ணுறாங்க. அலெக்சாண்டர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ ஆக்சுவலாக நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஆர்கிடெக்ட். இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கை வைக்காம கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட். அப்போ கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்கள் ஃபன் பண்ண விஷயங்கள் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா ஜாலி மூடில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டே டல்லாக இருக்குது, அதான் உங்ககிட்ட பேசலான்ட்டு கால் பண்ணேன்னு சொல்கிறப்போ அவங்கள சொல்கிறேன் நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறேன், பட் இருந்தாலும் ஈவினிங் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்களா, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு டின்னருக்கு போகலாம். அது என்ன பயங்கரமான ஒரு டின்னர்? பயங்கரமான டின்னர்னா பயங்கரமான ஒரு டின்னர் தான், நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து போட்டு விட இவ்வளோ ஒரு கேப்பை பிடிச்சி அவன் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அது ஒரு ஹார்பர். அப்படி இங்கே என்னப்பா ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறா. அப்போ அங்கேருந்து
அலெக்சாண்டருடைய குரல் மட்டும் தான் கேக்குது. டயன் இங்க நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி வராங்க. வந்து பார்த்தா அந்த இடமே பயங்கரமா ஒரு வித்தியாசமா இருக்கு. தூசியும் குப்பைகளா இருந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது. இந்த இடத்துல எப்பரா ரெஸ்டாரண்ட் இங்க எதுக்காக கூப்பிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து போயிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஆள் வர பேனு ஃபிளாஷ் லைட்டை வச்சு கட்டையா வர இருக்கிறாரா. பயமுறுத்தி கூட ஐயோ என்ன இது வித்தியாசமா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்றப்போ வா வா உனக்கு ஒன்று காத்திருக்குது பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு வராரு. இடமே பார்க்கறதுக்கு ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. என்னப்பா அதுன்ட்டு வந்து பார்த்தா அங்க ஒரு கேட்டு அதை ஓப்பன் பண்ணி ஒரு மொட்டையை வந்து திறக்கிறான். அப்புறம் ஓட்டையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே எப்பா நாதாப்பா உள்ள விடுப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கிறேன்னு சொன்னதும் அவனு தலையாட்டிட்டு இப்போ உள்ள திறந்து பார்த்தா அடங்கொக்கா மக்கா ஊரே கூத்தரிக்குது காத்தும் கூத்தரிக்குது அப்படின்ற ரேஞ்சில் இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இப்படி ஒரு டைனர் பெரிய பெரிய பணக்காரங்கள இருந்து லோக்கல் வரைக்கும் டேட்டிங்ல இருந்து மீட்டிங் வரைக்கும் பயங்கரமா அங்க போயிட்டு இருக்குது போல. இதுதான் பயங்கரமான இந்த டைனர் ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஆளுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி ஏதோ ஒரு பவரேஜ்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து அப்படி குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படி வந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்பதான் சொல்றான் இங்க இருக்கிற செஃப்ல இருந்து அண்ட் எல்லாருமே எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான். என்ன வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சொல்றப்போ உங்களை யாருக்கு தான் புரியாதுங்க ஃபர்ஸ்ட் மீட்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ண வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல அவரை வழக்கம் போல கடி ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போட்டு பேசினாலுமே அவங்களுக்குள்ள பயங்கரமா சிங்க் ஆகுது. நல்லா சாப்பிட்டு பேசி ஜாலியா அப்படியே வீட்டில் வந்து இவர் தான் கார்ல ட்ராப் பண்றாரு. அப்ப ட்ராப் பண்றப்போ என்னன்னு தெரியல அலெக்சாண்டர் உங்க கூட இருந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்குது. நல்லா ஜாலியா இருக்கிறேன். என்னுடைய கவலைகள் கஷ்டங்கள்லாம் மறந்து இதை ஃபர்ஸ்ட் மீட்லேயே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னால ஒரு மாதிரி ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்களா அப்படியே முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து துள்ளி குதிச்சு போறாங்க. அப்படி கட்டினா அவங்க பார்ட்னர் ப்ரூனோ அதாவது அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறாருல அவரோட ஒரு பேச்சுவார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு கேஸ் ஒன்று நடத்திட்டு வராங்க. அந்த கேஸ்ல வந்து இந்த ப்ரூனோ நம்ம கம்பெனிக்கு அதிக லாபம் கிடைக்கணும்னா கொஞ்சம் இல்லீகலா நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா பார்ட்னர் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன் வந்துட்டு அப்பெல்லாம் முடியவே முடியாது. இந்த கம்பெனில எனக்குமே பங்கு இருக்கு அப்படி நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. காசு முக்கியமா இல்ல கம்பெனிக்கு இமேஜ் முக்கியமான்னு சொல்லிட்டு ப்ரூனோ கேட்கிறாரு. இமேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் சின்ன சின்ன பிரச்சனையை வந்து பெருசா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் மாறிட்டியே கொஞ்சம் வித்தியாசமா பேசுறியே ஏதோ டேட் பண்றியா யாரையும் அப்படின்னு வந்துட்டு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா போயிருந்தாங்க. ஏன்னா இருக்குன்னு சொன்னா அதை வச்சு தாட்டு சந்தேக சண்டை போட்டுட்டு அடப்பான்ட்டு அவங்க போயிருந்தாங்க. ஆனா நம்ம ஹீரோன அசிஸ்டன்ட் லேடி ஒன்று இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஃபன்னான கேரக்டர் தானே. அது குச்சு 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 ஆ குச்சு ஆ புச்சு அப்படின்ட்டு நைஸா பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காதல பாத்தீங்கன்னா போட்டு விட்டு ஊதிட்டு போயிருது. எக்ஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே கொஞ்சம் அந்த பொசசிவ் இருக்க தானே செய்யும் அவனுக்கு அப்படின்னு மூஞ்சொரு மாதிரி மாறி போக அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோ பையனோட ஜாலியா அந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் பிளே பண்ணிட்டு இருக்கிறாப்ல. நம்மால் பாக்குறது தான் ஆள் இப்படி குள்ளமா இருந்தாலுமே ரொம்ப திறமையானவங்க. அது வேலையா இருந்தாலும் சரிதான் இல்ல விளையாட்டா இருந்தாலும் சரிதான் எல்லாத்துலயுமே வந்து அப்படி புகுந்து செம்மையா தரைச்சு விட்டுருவாப்ல நம்ம ஆளு. அந்த மாதிரி பையனோட கேம் பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவர் டிப் டாப்பா அழகா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த உயரத்துக்கு எட்டி பார்த்து அப்படியே டிப் டாப்பா கிளம்புறாரு. அப்ப பையன் கேட்கறான் என்ன ரொம்ப வித்தியாசமா இன்னைக்கு ஜொலிச்சுக்கிட்டு பாலிஷா போறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறப்போ அப்புறம் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நான் அவங்ககிட்ட ஒருத்தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னப்பா காதலா லவ்வா நான் பாத்துருக்கேனா அழகா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அழகா இருப்பா நான் ஒரு நாள் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்றாப்ல. சரி ஓகேப்பா எனக்கு பாக்கெட் பண்ணியா ஒரு $100 வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பையனுக்கு எப்போதுமே பணம் கொடுக்குறப்போ ரொம்ப சலிப்பா தான் கொடுப்பான். இவ்வளவு பெரிய வசதி இருக்குது பணம் கொடுக்கறதுல என்னப்பா பாக்கெட் மணி தானே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து இந்த இடத்துக்கு வந்தவர். பணத்துறை அருமை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய பையனுக்கு இப்பவே வந்து ஈஸியா கேட்டதுமே பணம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. சுயமா சம்பாதிச்சு அவனே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் அவர் இருக்கிறாரு. இருந்தாலுமே கேட்கிற காசை வந்து கொடுப்பாப்ல. இப்ப அப்படி கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோனை பிக்கப் பண்றதுக்கு தான் வராரு. அப்படி கார் வந்து நின்னதும் உள்ள வந்து ஏறிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படி வந்து முத்தம் கொடுக்கறத இங்க இருந்து ப்ரூனோ இந்த புதர் பக்கமா நின்று பாக்குறான். அவனுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. நம்ம எக்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்தவங்க கூட ஜாலியா முத்தம் கொடுத்து போறாளா. அதுவும் அவன் என்ன கார் சீட்ல பள்ளத்துக்குள்ள கிடக்குறான் என்ன டயர் வளர்த்தி கூட இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு இங்க இருந்து இப்படி பார்க்க அவங்களும் ஜோடி அப்படிங்கிறது காரை ட்ரை பண்ணி வந்து அந்த பார்ட்டியை செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நல்லா டான்ஸ் தான் சரக்கு தான் பயங்கரமான ஒரு விருந்து தான். ஸோ செம்மையா அங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா கார் எடுத்து வழக்கம் போல நம்ம ஹீரோ அவங்க வீட்டில் விடாம நேரா அவன் வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தான். அன்னைக்கு நாள் இரவு ரெண்டு பேருமே ஒன்னா இருந்திருந்தாங்க. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பொறுப்பா முன்கூட்டி எழுந்துச்சு அவளுக்காக சமைச்சு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் போல. ஸோ இந்த மாதிரி என்ன மனசையா அப்படின்ற ரேஞ்சில் அங்க இருந்து கிளம்பி கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய பையன் இருக்கிறான். ஆல்ரெடி எனக்கு ஒரு பையன் இருக்கிறத பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அவனே அவன் பேர் பார்த்தீங்கன்னா பெஞ்சி. ரெண்டு பேருமே வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கே தெரியும்ல அப்பா இந்த மாதிரி ஒருத்தங்களை டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கும் அவங்க பார்ட்னர் இருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒன்னா இருந்திருக்காங்க. விவாகரத்தாகி 3 வருஷம் ஆயிடுச்சாங்க. லிவிங் டுகெதர்லாம் கிடையாது. ஆக்சுவலா கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்களா. கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சாங்க விவாகரத்தாயிட்டு. பட் இருந்தாலுமே ரெண்டு பேரும் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால தான் கம்பெனியை பொறுப்பா
ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்றாங்க. அது போக நம்ம ஹீரோக்கு கல்யாணமாகி 10 வருஷம் அவர் மனைவியோட ஒன்னா இருந்து அப்புறம் வந்து அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க போல. ஆக்சுவலா இவருக்குமே விவாகரத்து தான். ஸோ நான் அப்பா கூட தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்கிறாங்களா. அப்படி கட் பண்ணா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட வந்து ப்ரூனோ வந்து கேட்கிறேன், நான் பார்த்தேன் ரொம்ப குள்ளப்பா சீட்டு பழத்துக்குள்ள ஒருத்தன் வந்து ட்ரை பண்ற மாதிரி அவனோட முத்தம் கொடுத்துட்டு கிளம்பி போனா தெரியுமான்னு சொல்லிட்டு பேச, அப்படியான்னு சொல்லிட்டு அவಳು வந்து இப்படி 2 பேரும் கிசு கிசு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அங்கிருந்து நம்ம ஹீரோன் வந்ததும் அப்படியே ஜெர்க் ஆயிருந்தாங்க. உள்ள வந்துமே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து கேட்குறா இந்த மாதிரி. அவ வந்து மனசுல எதுவுமே போட்டுக்க மாட்டா, வெளிப்பட அப்படியே வந்து கொட்டிடுவா. அப்போ வந்து கேட்குறா இந்த மாதிரி ஒரு குள்ளமா இருக்கிற ஒருத்தனை நீங்க வந்து காதலிக்கிறீங்க, ப்ரூனோ வந்து பார்த்ததா சொன்னாருன்னு சொல்லும்போது இது பார்த்தானா அப்படின்னு கேட்குறாங்களா. பார்த்ததா சொன்னாப்ல, ஆனா ரொம்ப குள்ளமா இருந்ததுன்னு சொன்னாரு. ஐயோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பரிசிங்கா ஃபீல் பண்றாங்க. இதுல அவன் கூப்பிட்டு விடுறானா. சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, நேத்து இந்த மாதிரி உங்க 2 பேரையும் பார்த்தேன், ஒருத்தன் ரொம்ப குள்ளமா இருந்தானே அவன் தான் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறப்போ அவங்களுக்கு கோவம் வருது. ஆக்சுவலாக ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க, நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா குள்ளமா இருக்கிறத வச்சு நம்ம பாய் ஃப்ரெண்ட் சொன்னா இவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு கடத்துல அவரை வந்து ரொம்ப நக்கலா வந்து பேசுறான் பாருங்க. சுருன்னு கோவம் வந்துருதுங்க பாரு, என் இஷ்டம், நான் யார்கிட்டையும் பேசுவேன் பழகுவேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்டா கூட அவர் இருப்பாரு, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், உனக்கு என்ன வந்துச்சு, வா வேலையை மட்டும் பாரு சரியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவப்பட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க தெரியுமா. அப்போ ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இவர் வந்து கவனிக்காம இடிச்சிருந்தாரு. இவர் படுக்க பொத்துன்னு விழுந்திருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி இவர் குள்ளமா இருக்கிறதுனால பெருசாவே கண்டுக்காம ஒரு மாதிரி மன்னிப்பு கூட சாரி கூட கேட்காம அவன் படுக்க போயிட்டு இருக்கிறான். போய் இடிச்சுட்டு போறீங்க, என்ன கண்டுக்காத மாதிரி போறீங்கன்னு சொல்றப்போ நான் வந்து உங்களை கவனிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மெத்தரமா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியா எதனால எடுத்துக்கிறாரு, எதனாலுமே வந்து ரொம்ப ஜோக் பண்ணி பேசுறாரு. அவரே தன்னைத்தானே வந்து ரொம்ப கேலி பண்ணி பேசி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் அவருக்குள்ளேயும் தனக்குள்ளே இப்படி ஒரு குறைபாடு இருக்கிறது நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் வந்து வெளிப்படையே காமிச்சிக்க மாட்டாரு. இந்த மாதிரி சில பேர் அலட்சியமா அவர் வந்து பார்க்கறத நினைச்சு தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டு தான் வந்து சரிவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று, ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த சைஸ்ல அவர் உடம்பு சைஸ்க்கு எந்ததுமே சூட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால அப்படியே வந்து கடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கடை ஒன்று இது, சின்ன பசங்களுக்கான ஒரு கடை. அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோக்காக வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த கடைக்கார அம்மா வந்து இந்த மாதிரி உங்க பையனுக்கா எந்த உயரம் இருப்பான், என்ன சைஸ் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இல்ல இது என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அதனால அவங்க பையனுக்குன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பக்கமா நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட்ல வெயிட்டிங் லாஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அங்கிருந்து பையன் பார்த்தீங்கன்னா குஷியா அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ அப்பா டூருக்கு தான் கூப்பிட்டு போறாருன்னு சொல்லிட்டு வேகமா வரான். எதுக்குப்பா ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னீங்க, என்ன ட்ரிப் எதுவும் வெளியே ஜாலியா போறாமான்னு கேட்டா ஜாலியாவா வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று நீ ஆப் ஒன்று டெவலப் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதுக்கு இன்வெஸ்டர் கூட தேவைப்படுதுன்னு சொன்ன தெரியுமா, அது சம்பந்தமா தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு, அது சம்பந்தமாவா, அதுக்காக எங்க போறோம் அப்படின்னு கேட்கிறான். எங்கேயும் போகல, இங்க தான் உனக்கு ஒரு வேலை. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஆப்புக்காக இன்வெஸ்டர் வந்து தேவைப்படுதுன்னு சொன்னா தெரியுமா, அப்படியே ஒரு இன்வெஸ்டர் தான் உட்காந்துருக்கிறாரு, நீ போய் பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தயங்குறான். அப்பா வந்துட்டு ரொம்ப ஊக்கப்படுத்தி இங்க பாரு, உன்னுடைய வேலை உன்னுடைய பிசினஸ் இது, நீ தான் வந்து சாமர்த்தியமா பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணணும், இதுக்காக நான்லாம் உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால இவனும் போயிட்டு ரொம்ப தைரியமா போய் பேசுறான். அப்புறம் கட் பண்ணா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டான் போல. அதைத்தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்படி 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தன்னுடைய பையனுக்கு இப்படி அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைச்சு கொடுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவனுக்கு ஃபோனுக்கு மேல ஃபோன் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சதுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாலியா போறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. அப்போ வந்து அவங்க வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. அவனுக்கு கூட வாங்கிக்கிறான். ஆக்சுவலா எனக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு வந்ததே கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எனக்கு சின்ன பையனா இருக்கும் போது தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாப்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கேலி கிண்டல் ஃப்ரெண்ட்ஸே இல்லாம ஒரு சர்க்கிளே இல்லாம இவர் வந்து இருந்திருப்பாரு, என்னத்தெல்லாம் வந்து கடந்து வந்திருப்பாருல. அதுவும் மட்டும் இல்லாம இவங்க மனைவி எதுக்காக விவாகரத்து பண்ணாங்க தெரியுமா, இவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் போல. ஏன்னா 4 இடத்துக்கு போறப்போ ஒரு மாதிரி பாக்குறது சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களால எம்பரசிங் ஆகி தான் அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனா அதே ஸ்டேஜ்ல தான் நம்ம ஹீரோனி இப்போ இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ற மாதிரி இவனால ஃபீல் பண்ணிக்க முடியுது. பட் இந்த இடத்துல வந்து கேட்கல. அப்படி கட் பண்ணா மறுநாள் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஐடியாவை வந்து கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்ற ஐடியாவுக்கு மட்டும் எல்லாருமே ஒரு வித்தியாசமா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக புதுசாக வந்திருக்கிற கிளைண்ட் போல இவர் எவ்வளோ பெரிய திறமையானவர்னு சொல்லிட்டு பெருசாக வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு நாள் கோவத்தில் என்ன பண்றாருன்னா, சேர் மேலே ஏறி நின்று நான் இந்த உயரத்துக்கு இருந்தால் கண்டிப்பாக என் பேச்சு கேட்பீங்களான்னு சொல்லிட்டு இப்படி பேசுறப்போ எல்லாருக்குமே பலார்னு சொல்லிட்டு அரைஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து அதையும் கூட ஜஸ்ட் ஃபன் ஆகிக்கிறாரு, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறாரு. அவர் வழக்கமாக நம்ம ஹீரோயினோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ இவர் கேட்கிறாரு, சொல்றாரு இந்த மாதிரி உங்க வீட்டில் உள்ளவங்கள நான் இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லையே, மீட் பண்ணலாமான்னு சொல்றப்போ ஆக்சுவலா தன்னோட
தன்னுடைய ஃபேமிலி கிட்ட இவரை போய் முன்னால போய் அறிமுகப்படுத்தி நிறுத்தினா அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இதுதான் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கும் அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா தோணுதுங்கிறத இவரை வந்து சென்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஓகே நீ எதுக்காக யோசிக்கிறேன்னு தெரியுதுன்னு சொல்றப்போ அதை வெளிப்படையா சொன்னா இவனுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியுது. அதே சமயம் கூப்பிட்டு போகாம இருந்தாலுமே வந்து மனசு கஷ்டமாயிரும்ல. ஸோ அதனால நான் அப்படிலாம் யோசிக்கல. இப்போ என்ன எங்க ஃபேமிலி மீட் பண்ணணும் அப்படி தானே, நாளைக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுநாளே அவங்க ஃபேமிலியோட ஒரு டின்னர். ஆக்சுவலாக நம்ம மகினுடைய அப்பா வந்து அம்மா வந்து விவாகரத்து பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டாவது தரமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறாங்க போல. அவருக்குமே வந்து சரியா காது கேட்காது. ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், இவர் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால போய் நிறுத்தல, ஜஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் போயிட்டு நிறுத்துறாங்க. ஏன்னா அம்மா கிட்ட இதை வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. சரி தயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல சுத்தி இருக்கிறவங்களே வந்து நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ பெருசா நோட் பண்ணல, யாருமே நோட் பண்ணல. நம்ம ஹீரோ மட்டும் தான் பாக்குறா. அது அவளுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போக, அதே சமயம் அலெக்சாண்டர் வேற இதை பார்த்துட்டு அவனுக்கு ஹர்ட் ஆயிருன்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப நேரம் பார்த்து சிரிக்கிற ஒருத்தவங்களை போயிட்டு நாக்க புடுங்கிற மாதிரி 4 வார்த்தையை கேட்டுட்டு இப்படிதான் வந்து அடுத்தவங்களை பார்த்து சிரிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வந்துருத்தாங்க. வந்து பார்த்தா இங்க அலெக்சாண்டரை காணோம். என்னன்னு பார்த்தா அவரு போயிட்டு பில் பே பண்றதுக்காக போய் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அங்க நிக்கிற அலெக்சாண்டரை பார்த்து அம்மாவே கேலி பண்ணி வந்து சொல்றாங்க, அப்பு கமல் மாதிரி இருக்கிறாரு, எப்படி உனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு, நல்லா குட்டியோன்னு கிடந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியல அவளால. இவர் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கிறேன்ட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இவர் கேட்கிறாரு உங்க அம்மா கிட்ட சொன்னியான்னு கேட்டா இவங்க அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படி போய் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரியான இது ஈஸின்னு நினைச்சியோ, ரொம்ப கஷ்டம்பா, சொன்னா கண்டிப்பா அது உனக்கு தான் ஹர்ட் ஆகும்னு சொல்றப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அவங்க மனசுல உள்ள சில உண்மைகளை வந்து வெளியே கூட்டுற மாதிரி அப்படியே வந்து படப்படான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் யதார்த்தமா சந்திச்சோம், மீட் பண்ணோம், 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுச்சு, ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்ட்டு இப்படி சொல்றப்போ அவனுக்கு மனசே ரொம்ப கஷ்டம் ஆயிருது. எதுவுமே பேச முடியாம அவன் தொண்டையே வறண்டு போன மாதிரி ஆக, இங்க பாருங்க அலெக்சாண்டர் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட மெல்ல மெல்ல கன்வே பண்ணலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டு இப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா தன்னுடைய காதலன்னு சொல்லிட்டு இப்படி வெளிப்படையா சொல்றதுக்கே அவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி நம்ம லைஃப் லாங்கா இருக்க முடியும் அப்படின்னு தான் அவனுக்கு குழப்பம். பட் இருந்தாலுமே நான் இப்ப பேசினதை வச்சு ஹர்ட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு கூட அப்படி சமாதானப்படுத்திட்டு ஓகே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. இவன் மறுநாள் பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல இருக்கிறப்போ அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்து இந்த மாதிரி உங்க பாய் ஃப்ரெண்ட் அலெக்சாண்டரா வந்திருக்கிறாருன்னு சொல்றப்போ இது அலெக்சாண்டராவான்னு சொல்லிட்டு ஆமா ஆமா கீழே தான் நிற்கிறாரு, வாங்க வெரி ஃபன்னி கை, எவ்வளோ அழகா பேசுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் மீட்லேயே செம்மையா இம்ப்ரெஸ் பண்றாருப்பா அப்படின்னு கீழே வராங்க. நேற்று என்ன தான் பேசியிருந்தாலுமே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வேலை, அதான் சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்றப்போ சரி வான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ள வந்து கூப்பிட்டு போய் அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் பாட்டுக்க சேர்ல உட்காந்துருக்காரு. அப்போ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூனோ வந்து ஏதோ ஒரு கேஸ் விஷயமா பயங்கரமா கோவப்படுறான், கத்துறான், சேரை டப்பு டப்புன்னு அடிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ முன்னால இருக்கிறது வந்து அவனுக்கு தெரியல போல, உடனே கோவத்தில் பேசிட்டு அவர் மேலே போய் உட்காந்துருத்தோம். யோ யார் யா நீ சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோ தானே. உடனே 2 பேரையும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அங்க இருந்து நம்ம அசிஸ்டன்ட் லேடி வராங்க. அவங்க தண்ணி கொடுத்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அது வந்து ப்ரூனோவை பார்த்துட்டு உங்களை மாதிரியா அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு ஸ்வீட்டான பர்சன் தெரியுமா, ஏ ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தண்ணி கொடுத்து பேசிக்க ப்ரூனோவுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்படி கட் பண்ணா அவர் மூவிக்கு தான் போயிருக்கிறாங்க போல. அங்க ஏதோ ஒரு காமெடி சீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவன் மட்டும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறா. எதுக்காக இப்படி குழப்பத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன குழப்பத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லலாம், நான் இந்த மாதிரி அவர் தான் வந்து காதலிக்கிறேன், திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒருத்தர் வந்து காதலிக்கிறேமான்னு சொல்றப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏ செல்லக்குட்டி நல்ல வேலை, நீ கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துருவோம்னு நினைச்சேன், பயந்தேன். யார் 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 அந்த லக்கி பர்சன், நான் பார்த்துருக்கிறேனா, எப்படி இருப்பா, அழகா இருப்பானா அப்படின்ட்டு கேட்கிறப்போ நீங்க பார்த்துருக்கிறீங்க, பார்த்துருக்கிறேனா, யார் யார் சீக்கிரமா சொல்லு, ஆவலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது அது வேற யாரும் இல்லம்மா, அன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்ல அலெக்சாண்டர், அவர் தான் நான் காதலிக்கிறேன் வந்துட்டு இவங்க சந்தோஷமா சொல்றாங்க. எது அந்த அப்பு கமல் அவனையன்ட்டு ஷாக்ல பாத்தீங்கன்னா அப்படியே பஸ்ல கொண்டு விட பார்த்துருந்தாங்க. அட் டைம்ல எப்படியோ பஸ்ஸும் இவங்க கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இதை பத்தி ஹீரோயின் அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம டைனா இப்படி எனக்கு குள்ளமா ஒருத்தரை கூப்பிட்டு வந்தால அவர் தான் வந்து இவ கல்யாணம் பண்ணிக்க போறதா வந்து சொல்றா அப்படின்ட்டு சொல்றப்போ அவர் வந்து பெருசா எடுத்துக்கல. அதுல என்ன இருக்குன்ட்டு வந்து அவர் சாதாரணமா சொல்றாரு, அதுல என்ன இருக்கா, அவர் வந்து ஒரு டிசபிள் பர்சன், எப்படி நீங்க வந்து ஓகேன்னு சொல்றீங்க, ஆமா நானும் கூட ஒரு டிசபிள் பர்சன் தான், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்றப்போ அது
அது வேற இது வேறன்னு சொல்றப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுறாரு. காதலுக்கு வந்து உயரமோ கருப்போ சிவப்போ காது கேக்குதோ இல்லையோ அது மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம 2 பேருமே எப்படி காதலிக்கிறோம் ஒண்ணா இருக்கிறோம் அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கோபப்பட்டு போறாரு. அதே சமயம் இந்த பக்கமா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவுட்டிங் வராங்க. அப்படி ஒரு பீச் ஓரமா அப்படி பேசி வந்துட்டு இருக்கிறப்போ ஆக்சுவலா நம்ம ஹீரோன் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் தானே இவர் போட்டிருக்காரு. அப்படி பேசி வந்துட்டு இருக்கிறப்போ நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. அப்போ அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்ண அந்த கடைக்கார லேடி இருக்கிறாங்கல்ல அவங்களும் எக்ஸாக்ட்லி அவங்க பையனுக்கு அதே ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல. ஆமா உங்க பையனுக்கு அது நல்லா இருக்குதா ஃபிட்டா இருக்குதா என் பையனுக்கு பாத்தீங்களா அதே ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. அப்ப நம்மளால அங்க இருந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ல போட்டு வரதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அசிங்கமான மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா அவங்க பையனுக்கு தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமா ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க சாதாரணமா தான் போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல அவங்க என்ன தப்பா நினைச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப எம்பரிசிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறா. அப்போ இவன் நிலைமையை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவ என்ன ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி வெளியே போறப்போ வரப்போ என்னடா இது இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி வந்து குள்ளமா இருக்காரு அப்படி கேலியா வேடிக்கையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நினைக்கிறான்னு இவரால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதான் குழப்பத்தில் இருக்கிறா. அதோடு மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து என்ன தோணுதுன்னா சரி இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் அவ இருக்கிற மாதிரி தெரியுது. அவ வாயை திறந்து இது சொல்றதுக்கு முன்னால நாமளே வந்து வெளிப்படையா சொல்லிடலான்ட்டு அவரே வந்து சொல்றாரு. ஓகே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஃபீல் பண்றன்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போ. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ. 2 பேருக்குமே ஒத்து வராது. நானும் பல விதத்துல பல கோணங்களை யோசிச்சு பார்த்துட்டேன். நீ கிளம்பு எதுவும் பேச வேண்டாம். உன் லைஃபை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து காரை எடுத்துட்டு வாரா பாருங்க. அவ்வளவுதாங்க நம்ம ஆளுக்கு இங்க மனசே உடஞ்சு போயிடுது. ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம பிடிச்ச காதலை வந்து தூக்கி எறியணுமா அப்படின்னு தான் அவனுக்கு வருத்தம். அப்படியே வந்து சோகமா நிற்கிறான் அந்த நாயோட. அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இப்படி சொல்லிட்டாருல அதான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் அவருடைய எண்ணமா ஓடுது. அப்படியே அழுதுகிட்டே காரை ட்ரை பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து இருக்கிற டென்ஷன் கோவத்தெல்லாம் வந்து அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து காமிக்கிறான். வீட்டில் வேலை பார்க்குற அந்த லேடி கிட்ட வந்து கத்துறான். பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறான். அப்பதான் பையன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ நடந்ததை பற்றி சொல்கிறான். அப்புறம் கேட்குறாரு என்னைக்காச்சும் அப்பாவோட நீ வெளியே வரப்போ மற்ற அப்பாங்க எப்படி இருக்கிறாங்க என்னடா இது நம்ம அப்பா இப்படி குள்ளமா இருக்காருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கிறியாப்பா கவலைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாப்பா பட்டிருக்கிறேன்ப்பா சின்ன வயசா இருக்கும் போது என்ன நம்ம அப்பா மட்டும் இப்படி இருக்கிறாரு மற்றவங்க அப்பாலாம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு நினைச்சது உண்டு. ஆனா வளர வளர நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அப்படி நான் நினைச்சிருந்தா இப்போ நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அம்மா கூட எப்போ போயிருப்பான்னு சொல்லிட்டு இப்படி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ணீர் நிறைந்த மறுபக்கம்ட்டு சின்ன வயசுல இருந்து இப்படி குறைபாடு உள்ள ஒரு மனிதனா இருக்கிறப்போ எவ்வளவு கேலி கிண்டல் வேதனைக்குள்ளா இருப்பாரு அதெல்லாம் வந்து சொல்றாரு. அப்ப சொல்றாங்க பாருங்கப்பா என்னதான் நீங்க வந்து உயரத்துல கம்மின்ட்டு இருந்தாலும் மனசளவுல நீங்க ரொம்ப நல்லவர். ரொம்ப எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுறது எடுத்து சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசி அப்பாவை கட்டி தழுவி ஆறுதல் படுத்துறான். அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா கேஸ் விஷயமா பேசுகிறாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிருது. இந்த மாதிரி கிளைண்ட் கிட்டே வந்து இவன் தப்பா பழகி வந்து என்னமோ பண்ணிட்டான் போல. இது கம்பெனிக்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்படுத்தும்ல. அதனால ரொம்ப கோவப்பட்டு ஒன்று இந்த கம்பெனியில் நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே 2-3 நாட்கள் கடந்து போகுது. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலையில் வந்து கவனம் செலுத்தவே முடியல. டயனாவோட இருந்த நினைவுகள் எல்லாமே வந்து போகுது. ஒரு மாதிரி மைண்டே டல்லா இருந்த மாதிரி ஃபீல் பண்றாரு. இவரு மட்டும் கிடையாது அந்த பக்கமா பார்த்தா அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. சரியா வேலை பார்க்க முடியல, சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப வேதனை அடைஞ்சு இவங்க ஒரு முடிவெடுத்து மற்றவங்களுக்காக நம்ம என்ன வாழணும் போய் நம்ம அலெக்சாண்டரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பையன் தான் இருக்கிறான். அப்பா எங்க போயிருக்கிறாருன்ட்டு கேட்கிறப்போ அப்பா இல்லைன்னு வந்து சொல்றான். ரொம்ப கோவத்துல தான் இருக்கிறான் இவங்க மேல. இங்க பாரு கொஞ்ச நான் அவர்கிட்ட வந்து பேசணும் எப்போ வருவாருன்ட்டு வந்துட்டு கேட்டா தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க. அவரை பார்க்கவும் செய்ய வேண்டாம் பேசவும் செய்ய வேண்டாம். அவர் இது வரைக்கும் நீங்க காயப்படுத்தினது போதும்னு சொல்லிட்டு பையன் எப்படி சொல்றான் பாருங்க. அவ்வளவுதான் இவரால வந்து எதுவுமே பேசிக்க முடியல. ரொம்ப மனசு வேதனையில அங்க இருந்து வந்துருதா. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ நினைச்சு உட்காந்து புலம்பிக்கிட்டு அல பக்கத்துல அந்த அசிஸ்டன்ட் லேடி இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவர் என்னதான் உயரத்துல குள்ளமா இருந்தாலும் மனசளவுல நீங்க வந்து குள்ளமாயிட்டீங்க. மக்கள் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ முடியுமா? அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எதனால செய்ய முடியுமா? ஆனா போங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க ஒரு லாயரா இருக்கிறீங்க உங்களுக்கு இது கூட தெரியல அந்த விவசாய இல்லைன்னு சொல்லிட்டு நாக்க புடுங்குற
மாதிரி இந்த லேடியை பார்த்தீங்கன்னா ஃபன்னாக பேசிக்கிட்டு கேட்க ஏற்கனவே வேதனையில உருகி அழுதுகிட்டு இருக்கிற அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது தப்பு, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி வந்து நம்ம நினைச்சிருக்க கூடாது, மற்றவங்க நமக்கு அலெக்சாண்டர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்களா. இதுல ஒரு அம்மா வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்த்தாங்க. அம்மா பார்த்ததுமே இன்னும் தேம்பி அழுறா. அம்மா சொல்றாங்க, நான் அன்னைக்கு இப்படி வந்து ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, நான் சொன்னது தப்பு தாம்மா, நீ மற்றவங்களுக்காக இருக்க வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்கா வர, அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அவர் என்ன பேச மாட்டாரு, என்னை பார்க்க வராதுன்ட்டு பையன்கிட்ட வர சொல்லி வச்சுட்டாரு, நான் எந்த மூஞ்ச வச்சு அவரை போய் பார்க்கறதுன்னு சொல்றப்போ அம்மா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் எடுத்து சொல்லு, இல்லை நான் கூட வரவான்னு கேட்டா இல்லை நான் போய் வேற விதமா அவர் இம்ப்ரெஸ் பண்ணி நான் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னுடைய காதல் வெளிப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளேனை பிடிச்சி ஸ்கை டைவிங் பண்ணி அவன் வேலை பார்க்குற சைட்ல இறங்கி போய் அப்படியே வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்க போறான்னு சொல்லிட்டு பிளேனை பிடிச்சி ஸ்கை டைவ் பண்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கூட இருந்தா, ஆனா ரெண்டாவது முறை நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குதிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. நெஞ்செல்லாம் பக்குன்னு இருக்குது. 1ல இருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணா ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறா. 1ல இருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்றா, ஆனா குதிக்கிறதுக்கு தான் ரொம்ப பயமா இருக்குது. அகைன் வந்து 1 2 3 சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறா. பைலட் பாக்குறாரு, குதிக்கிறே இல்லைன்னா பிடிச்சி தள்ளி விடுவான்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி பார்க்க, ஓகேங்க நான் செத்தாலும் பரவாயில்ல நானே குதிக்கிறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி இருக்காங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு அங்க பார்த்தா ஒரே பில்டிங்கா தான் இருக்குது. இதுல எங்க போய் லேண்ட் பண்ண போறா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா ஓரளவுக்கு பேராஷூட் ஓப்பன் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவன் வேலை பார்க்குற சைட்ல அப்படியே ஓரளவுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் டீமோட சைட்டை வந்து விசிட் பண்ற மாதிரி அங்க வெளியே வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். அவன் மேல பறந்துகிட்டு இவனை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் சொல்லி கூப்பிடுறா. அவன் கேட்கிற மாதிரி தெரியல, ரொம்ப கத்தி கூப்பிடுறப்போ எல்லாருக்குமே கேட்டுது. திரும்பி பார்த்தா அடிச்ச காத்துல அந்த பேராஷூட் வந்து பாத்தீங்கன்னா பறந்து இப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிற அந்த பில்டிங்ல வந்து பறந்துருக்க. அந்த பேராஷூட்ல இருந்து இவ வந்து வெளியே வரத்துக்குள்ளே போதும்னு தான் ஆகி வெளியே வரா. வந்து பார்த்தா என்னடா இவ வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போயிருந்தாரு. அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அப்படியே இந்த பேராஷூட் பேக்கோட அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி, அலெக்சாண்டர் என்ன மன்னிச்சிருங்க அலெக்சாண்டர், நீங்க இல்லாம என்னால ஸ்டெடியா எதுவுமே கவனம் செலுத்த முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, உங்க நினைவுகள் தான் வந்து தாக்குது, நான் தப்பா நினைச்சிட்டேன், மற்றவங்களுக்காக நான் வாழ போறது கிடையாது, நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல நம்மால பாத்தீங்கன்னா அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறாரு. எந்த ஒரு எமோஷன்ஸ் ரியாக்ஷன் எதுவுமே ஒரு வெளிக்காட்டாம நிக்க அவ்வளவு கெஞ்சரா. அலெக்சாண்டர் புரிஞ்சுக்கோங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அவ்வளவுதான், இனிமேல் எவனும் எப்படி நினைச்சிட்டு போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம், நான் எது வேணாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் இப்படி ஸ்கை டைவிங் நானே பண்ணி உங்க முன்னால வந்து நிக்கிறேன், ப்ளீஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முழங்கெல்லாம் போட்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சொல்ல அவருக்கு வந்து ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து டயனா எப்படி நம்ம ஹீரோ பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட அவதிப்பட்டால அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ கூட எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாரு. அப்படியே அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி போய் அப்படியே வந்து பரவசமாக 2 பேருமே காதலை வெளிப்படுத்தி அந்த இடத்துல முத்தம் கொடுத்து ஒன்று சேர்ந்து போறாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து முடிஞ்சு போகுதுங்க. ஸோ சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்துச்சுல. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க, நல்லதா போயிருங்க.